Good morning, children. இன்னைக்கு நம்ம இம்ப்ளைடு வாரண்டிஸ் உட்கிடை நம்புறுதிகள் பற்றி பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம இம்ப்ளைடு கண்டிஷன்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு வாரண்டிஸ். குவைட் பொசிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இடையூறற்ற உரிமை அப்படின்னு சொல்லுவோம். There is an implied warranty that the buyer shall have and enjoy quiet possession of the goods. தான் வைத்திருக்கும் சரக்கை பிறர் இடையூறின்றி முழுமையாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற நம்புறுதி நம்புறுதி உடன்பாட்டில் இருக்கு. சரியா? இதை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் சொந்தம், வேற யாரும் அதில் உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிறது. If the buyer possession is disturbed by a person having a superior right to that of the seller, the buyer is entitled to claim the damages. அப்படி அவரை நம்பி அதை பயன்படுத்திட்டு இருக்கிறப்ப வேற யாராவது அதில் எனக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு உரிமை கொண்டாடினாங்க, இடையூறு விளைவிச்சா வாங்குனவர் வித்தவங்க கிட்ட இருந்து நட்ட ஈடு பெறும் உரிமை பெற்றவர். X sold a second-hand radio to Y, who spends ₹100 on the repairs of the radio. X என்பவர் Y என்பவருக்கு ஒரு ரேடியோவை விற்கிறாரு. ஒய்யும் அந்த ரேடியோவுக்கு ₹100 செலவு செஞ்சு அதை அனுபவிச்சுட்டு வரப்ப இசட் என்பவர் அந்த வானொலியை அவரோடதே அப்படின்னு உரிமை கொண்டாடிட்டு வராரு. அவர் அந்த வானொலியை தன்னிடமிருந்து எக்ஸ் திருடிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த நிலையில ஒய் அந்த வானொலியை இசட்டிட்ட கொடுத்துட்டு எக்ஸ் மீது வழக்கு தொடுத்து விற்பனை விலையும் பழுதுபார்ப்பு செலவு செய்ததையும் வாங்கிக்கலாம். ஏன்னா அது ஒய்யுக்குரியது தான். சரியா? சரி, இசட்டுக்குரியது தான் அந்த ரேடியோ. ஆனால் இசட்டுக்கிட்ட இருந்து எக்ஸ் திருடிட்டு அது ஒய் கிட்ட விற்றுருக்காரு. அதனால இப்போ இசட் என்ன சொல்றாரு, இந்த ரேடியோ என்னது, அதனால எனக்கு தான் இதில் உரிமை அதிகம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒய் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஸ் ஃபைல் பண்ணலாம் எக்ஸ் மேலே. தென் நான் செலவு பண்ணியிருக்கேன், இதுக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், அந்த செலவும் நட்டையிடம் எனக்கு கொடுக்கணும்னு கேட்டு வாங்கிக்க முடியும். தென் ஃப்ரீ ஃப்ரம் எனி என்கம்ப்ரன்சஸ், வில்லங்கம் பற்றிய நம்புறுதி. The goods bought must not have been subject to any charge or right in favor of a third party. தான் வாங்கிய சரக்கு மூன்றாம் நபரின் பிணையத்திற்கு உட்பட்டது அல்ல என்ற வில்லங்கம் பற்றிய நம்புறுதி விற்பனை ஒப்பந்தத்தில் உண்டு. சரியா? இது நம்ம வாங்கிடு இப்போ ஒரு வீடெல்லாம் வாங்குறப்ப பார்த்தாங்கன்னா என்கம்ஃபரன்ஸ் சர்டிஃபிகேட் ஈசி அப்படின்னு ஒன்று வாங்குவாங்க. எதுக்காக அப்படின்னா அது ஆல்ரெடி வேற யாருக்காச்சும் சொந்தமானதாக இருக்கா இல்லை விற்கிறவரோடது தானா அது அப்படிங்கிறத பார்க்குறது. ஏன்னா வீடெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா அது வேற யாருக்காச்சும் சொந்தமானதை இவர் வித்துட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப அப்போ அவங்க பின்னாடி அவங்க அதில் பிரச்சனை பண்ணலாம் இல்லையா? அதனால அது மாதிரி ஈஸி என்கம்ஃபரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. பாருங்க, if the buyer's possession is disturbed by reason of the existence of any encumbrance, he is entitled to claim damages for breach of warranty. எக்ஸ் என்பவர் ஒய் என்பவரிடம் தன்னுடைய கைகடிகாரத்தை அடமானம் வைத்து கடன் வாங்குறாரு. சரியா? எக்ஸ் borrowed ₹50,000 from Y and hypothecated his auto rickshaw with Y security. இங்கே ஆட்டோ ரிக்ஷா போட்டுருக்காங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு பொருளை வச்சு அடமானம் வச்சு பணம் வாங்குறாங்க. அது எக்ஸிடம் தனக்கு இந்த கைகடிகாரத்தை ஒரு நாள் இரவல் கொடுக்க வேண்டினார். சரி, எக்ஸ் என்பவர் ஒய் கிட்ட தன்னுடைய கைகடிகாரத்தை அடமானம் வச்சுட்டாரு. வச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் எனக்கு நான் கட்டிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ் இந்த கைகடிகாரத்தை கொடுக்குற மாதிரி கேட்குறாங்க. ஒய்யும் பரிதாபப்பட்டு கொடுக்குறாரு. அப்போ எக்ஸ் இந்த கைகடிகாரத்தை இசட்டுக்கு வித்துறாரு. சரியா? அப்போ இசட்டும் நல்ல நம்பிக்கையில் வாங்குறாரு. இந்த நிலையில் ஒய் ஒரு நாள் இசட் என்பவரை அணுகி நடந்ததை சொல்லி கைகடிகாரத்தை திருப்பி கேட்குறாரு. இசட் அதை ஒய்க்கு திருப்பி தரணும். காரணம் என்னன்னா கடிகாரத்தை வைத்து கடன் தந்தது ஒய்க்கு வில்லங்கமற்ற உரிமை உண்டு. இந்த நிலையில் இசட் என்பவர் எக்ஸின் மீது வழக்கு தொடுக்கலாம். விற்பனை தொகையையும் மற்றும் நட்டை ஈடும் பெறலாம். அதாவது வாங்கிய சரக்கில் எந்த வில்லங்கமும் இல்லை என நம்பும் உரிமை வாங்கியவருக்கு உண்டு. என்னன்னா எக்ஸ் ஒய் கிட்ட ஒரு கடிகாரத்தை வச்சு அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டாரு. இன்னும் அந்த பணத்தை திருப்பி தரல. ஆனால் நான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருக்கிறப்ப அவர் போய் ஒய் கிட்ட கேட்குறாரு, எனக்கு ஒரு நாள் மட்டும் இந்த கடிகாரத்தை கொடு, இரவல் கொடு, நான் கட்டிட்டு தரேன் அப்படின்னு சொல்லாரு. சரி, ஒய்யும் நம்பி கொடுத்துட்றாரு. எக்ஸ் அதை வாங்கிட்டு போய் 300 ஆளுக்கு இசட்டுக்கு வித்துடுறாரு. எதுவுமே சொல்ல, நான் இது மாதிரி ஒய் கிட்ட கடன் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் எதுவும் சொல்ல. இன்னொரு ஆள் இசட்டுக்கிட்ட வித்துறாரு. இப்போ இசட்டும் ஒய்யும் மீட் பண்ணிக்கிறப்ப ஒய் சொல்கிறாரு, இந்த கடிகாரம் அவன் என்கிட்ட அடமானம் வச்சு காசு வாங்கினான், காசும் கொடுக்கல, கடிகாரம் ஒரு நாள் கேட்டான்னு சொல்லி கொடுத்தேன், அவன் திரும்ப உங்ககிட்ட அதை விற்றுருக்கான்
இந்த கடிகாரம் வந்து எனக்கு உரிமையானது அப்படின்னு ஒய் சொல்கிறாரு. இப்போ இசட் என்ன பண்ண முடியும், அந்த கடிகாரத்தை ஒய் கிட்ட கொடுத்துட்டு எக்ஸ் மேலே கேஸ் போட்டுக்கிறார். ஏன்னா அவர் நம்பி தானே வாங்கினாரு, வில்லங்கம் எதுவும் வராது, மூன்றாம் நபர் யாரும் வந்து இது உரிமை கொண்டாட மாட்டாங்கங்கிற வில்லங்கம் எதுவும் இருக்காது அப்படிங்கிறதுல வந்து அவர் வாங்கிட்டாரு. அதனால இப்போ எக்ஸ் மேலே இவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அந்த விற்பனை தொகையும் நட்டையிடம் கேட்டு வாங்கிக்க முடியும். தென் வாரண்டி இன் த கேஸ் ஆஃப் டேஞ்சரஸ் கூட்ஸ், அபாயமுள்ள பொருள் சார்ந்த நம்புறுதி. Where the seller knows that the goods he is selling are dangerous or likely to be dangerous to the buyer and the buyer is ignorant of the danger, the seller should warn the buyer of the probable danger, otherwise he will be liable to compensate the buyer in case of any injury. தான் விற்கும் பொருள் அபாயமானவை அல்லது வாங்குனருக்கு அபாயத்தை விளைவிக்கும் என விற்பவர் அறிந்திருந்தாங்க அப்படின்னா வாங்குனர்கிட்ட அது குறித்து எச்சரிக்கை செய்யணும். இந்த பொருளை இப்படி தான் பயன்படுத்தணும், இப்படி இதை விட்டு வேற மாதிரி பயன்படுத்திங்கன்னா இதனால டேஞ்சர், இப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லணும். அந்த இல்லை அப்படி சொல்லாமல் அவர் பாட்டுக்கு வித்திருக்காரு அப்படின்னா வாங்குனருக்கு விற்கப்பட்ட பொருளால் ஏற்படும் விபத்திற்கு நட்டையீடு தரணும். சொல்லாமல் வித்துட்டாங்க அப்படின்னா யார் அந்த பொருளை வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு, இதனால் பாதிப்படைஞ்சாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த விற்பவர் செல்லர் வந்து அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணணும். ஓகேயா, பாருங்க. சி பாட் ஃப்ரம் ஏ எ டின் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன்ட் பவுடர். ஏ என்பவர் பூச்சிக்கொல்லி மருந்து ஒன்றை சிக்கு விற்கிறார். ஓகேயா, அந்த பொருள் மிகவும் அபாயகரமான பொருள், அதன் மூடி சரியில்லை என்ற விவரத்தை ஏ அறிந்திருந்த போதிலும் அதனை ஒய்யின் கவனத்திற்கு கொண்டு வரவில்லை. சரியா, சி பாட் வந்து எ டின் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன்ட் பூச்சிக்கொல்லி பவுடர் வாங்குறாரு ஒரு டின்ல. ஏ நியூ தட் த லிட் ஆஃப் த டின் வாஸ் டிஃபெக்டிவ், அந்த மூடி வந்து சரியா மூடல, அந்த டின்னோடது வந்து ஓப்பன்ல இருக்கு மூடல அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும், இது சரியா மூடல, இதை பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லைன்னா இது வேற யாராச்சும் எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதனால அவங்களுக்கு டேஞ்சர் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கணும். சரியா, ஆனா அந்த விவரத்தை ஏ தெரியும், அதை வந்து ஒய்யின் சியோட கவனத்திற்கு அவர் கொண்டு வரவே இல்லை. சி அந்த பொருளை திறக்க முயற்சித்த போது பூச்சிக்கொல்லி மருந்து நேரடியாக சியின் கண்ணை பதம் பார்த்தது. சரியா, அவர் வந்து அது லூஸாக இருக்கு டைட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபோர்ஸாக திறந்துடுறாரு. அப்போ திறக்கிறப்ப அந்த பவுடர் எல்லாம் அவர் கண்ணில் பட்டு அந்த சியோட கண்ணு வந்து குருடாயிருந்து அதுக்கு வந்து பிளைண்ட் ஆயிட்டார் அவர். அப்போ சி தொடர்ந்த வழக்கில் ஏ பொருளை எப்படி திறந்திருக்க வேண்டும் என அறிவுறுத்த தவறியதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்து நட்டையீடு தரப்பணித்தது. ஆனால் ஏ வந்து என்னன்னா பொருளை எப்படி அந்த டின்னை எப்படி திறக்கணும்னு அவர் சொல்லி இருக்கணும், அவர் சொல்லாததுனால நீதிமன்றம் வந்து நீங்கள் அதை கரெக்டாக அவருக்கு இன்சிஸ்ட் பண்ணாததுனால தான் அவர் அப்படி திறந்துட்டாரு, அதனால தான் அவருக்கு வந்து கண்ணு போயிடுச்சு, அதனால் நீங்கள் அதுக்குரிய நஷ்டஈடு தரணும் அப்படிங்கிறத நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஓகேயா, ஓகே சில்ட்ரன், இது வரைக்கும் கிளியராக? இது வந்து இம்ப்ளைடு வாரண்டி. நாளைக்கு நம்ம அன்பெய்டு செல்லர்னா என்ன, அதனால் அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.